பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பை மாற்றும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மீண்டும் எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் தேர்தல் பரப்புரைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அகிலேஷ் யாதவ் இவ்வாறு கூறினார். 400 தொகுதிகளில் வெல்வோம் என்று பேசி வந்த பாஜகவுக்கு தற்போது தோல்வி பயம் ஏற்பட்டுவிட்டதாகவும், மேலும் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பற்றி பாஜக பேச முற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சம்பல் தொகுதி மக்கள் மிகப்பெரிய தோல்வியை பாஜகவுக்கு பரிசளிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். மக்கள் மன் கி பாத் நிகழ்ச்சிகளை கவனிக்க தயாராக இல்லை என்றும், மாறாக அரசியலமைப்பையே கவனிப்பதாகவும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கும் நிலை ஏற்பட்டால் நாம் நமது உரிமையை இழக்கும் நிலை வரும் எனவும் அவர் எச்சரித்தார். கடந்த தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறை அதிகாரிகளின் துணையுடன் வாக்குகள் பறிக்கப்பட்டதாகவும் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டினார்.